தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தர் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் சம்பந்தர் தமிழகம் முழுக்க அவர் போய் தரிசித்து பாடிய தலங்களை பற்றி அந்த வரிசையிலேயே பார்த்துக்கிட்டு வரோம். திருவையார் அடுத்து திருப்பெரும்புலியூர், தில்லைஸ்தானம், நெய்யாடி அப்பர்னு பெருமானுக்கு பெயர். அவரை தரிசனம் பண்றார். சரஸ்வதி வழிபட்ட கோயில். முற்கால சோழர்களுடைய அமைப்பு, கட்டுமான அமைப்பு அது. பல்லவர் காலத்திய கல்வெட்டுகள்லாம் அந்த சப்தஸ்தான கோயில்களில் பார்க்கலாம். இலங்கையைச் சேர்ந்த மன்னர்கள் செய்த திருப்பணி எல்லாம் பற்றி தில்லைஸ்தானத்துக்கு கல்வெட்டுகள் கிடைக்குது. அதனால ரொம்ப தொன்மை சிறப்பு வாய்ந்த திருத்தலம். அந்த தலங்கள் அந்த வரிசையில் அப்படியே இன்னும் மேலே எழுந்தருளி மழபாடி, அந்த வரிசையில் அப்படியே விழுந்தாலே மழபாடியில் மாணிக்கம் அந்த தலத்தை தரிசனம் பண்ணி மேலே அப்படியே தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியினுடைய பகுதிகளுக்கு வர அங்க நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது ஆலந்துறை, அந்த பகுதிகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு திருப்பாச்சிலாசிராமத்திற்கு வர திருப்பாச்சிலாசிராமத்தில் தான் சுவாமிகள் ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதம் நிகழக்கூடிய தலம். அந்த பகுதிகளெல்லாம் மழவரையர்கள்னு சொல்லக்கூடிய மலையாள நாட்டை பூர்வீகமாக கொண்ட அரசர்கள். அவங்க பெரும்பாலும் சோழர்களுக்கு கீழே பணியாற்றியவர்கள் மாதிரி. அவர்களோடு ஒரு ஒரு உறவு முறையில் வரக்கூடியவங்க. மன உறவுமே அவர்களுக்கு உண்டு. அந்த குலத்திலே வந்தவராகத்தான் செம்பியன் மாதேவியாரை நாம் பார்க்கிறோம். அப்பத்திய சோழ நாடு, நான் சொல்றது இந்த 6-7ஆம் நூற்றாண்டினுடைய சோழ நாட்டின் எல்லைகளை இந்த அரசர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து பாதுகாத்திருக்காங்க. அதனால தான் நமக்கு பழுவூர், இந்த பாச்சிலாசிராமம், இந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு சொல்லணும்னா அரியலூர், பெரம்பலூர் அந்த மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளிக்கு போகக்கூடிய அந்த நேஷனல் ஹைவேஸ், அதை கட் பண்ணி இப்படி திருச்சி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஒரு பெல்ட் முழுக்க இவங்களுடைய ஆளுகை கீழே இருந்திருக்கு. அது கோர் சோழ நாட்டினுடைய எல்லை பகுதி மாதிரி. அந்த பகுதிகளில் மழவரையராக இருந்த ஒரு அரசன், கொல்லிமழவன்னே அவரை பெயர் நமக்கு சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறார். அந்த கொல்லிமழவனுடைய மகளை முயலகன் நோயின்னு ஒரு நோய் தாக்கி இருந்ததாகவும், அது ஒரு விதமான அதிர்ச்சியை கொடுக்கும் வலிப்பு நோய் மாதிரின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த குழந்தை ரொம்ப சோர்வுற்று தளர்ந்து விழுந்துபட்டு போக எத்தனையோ வைத்தியங்கள் எல்லாம் செய்து பார்க்கிறார். ஒரு குறுநில மன்னராச்சே, அவர் வசதிக்கு என்னென்னலாம் முடியுமோ செய்து பார்க்கிறார். எதுவும் கை கொடுக்காது போன போது அவர் அந்த குழந்தையை கொண்டு வந்து கோயிலில் போட்டு விடுறார். இறைவன் திருவருள் துணை இருக்குங்கிற அளவில் கோயிலில் இட்டு வைத்திருக்கார். அந்த தலத்திற்கு சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளக்கூடிய செய்தி கேட்டு ஊர் எல்லைக்கு போய் இந்த மன்னர் அவரை விழுந்து நமஸ்கரித்து வரவேற்கிறார். சுவாமிகள் பல்லக்கில் இருக்கார். இருந்தவரை ஆசீர்வதித்து ஊர் வரைக்கும் வந்து கோயிலுக்கு வாசல் வரையில் வந்து அங்கிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கி சுவாமி உள்ளே தரிசனம் செய்ய போகும்போது தான் இந்த பெண் இப்படி கிடக்கக்கூடிய நிலையை பார்த்து இந்த யாருடைய பெண்ணுன்னு கேட்டு, அப்போ அந்த கொல்லிமழவன்கிற அரசன் தன் மகள் உடைய நிலையை எல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு இந்த முயலகன் நோய் ஏற்பட்டு அதனால் ஒரு விதமான அதிர்ச்சி, பயம் இதெல்லாம் இருக்கிறதுனாகவும், அது உடம்பில் ஒரு வலிப்பு மாதிரி ஏற்பட்டு விழுந்துடுறா, அதனால் சோர்வுட்டு கிடக்கிறா, எவ்வளவு பார்த்தும் வைத்தியம் எதுவும் இந்த நோயை குணப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லி அவர் வருந்திய போது சுவாமிகள் அந்த திருப்பாச்சிலாசிராமத்து பெருமானிடத்தே விண்ணப்பமாக வைத்து பாடக்கூடிய பதிகத்தை அந்த சுவாமி முன்னாடி பாடுறார். துணிவளர் திங்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். அதில் அந்த பாச்சிலாசிராமம் பெருமானை மனதார அவர் வேண்டி கேட்டுக்கொள்ள, சொல்லவே வேண்டாம், சுவாமிகளுடைய வேண்டுதல், அந்த பெண் உற்ற அந்த நோய் தீர்ந்து அவள் குணமடைந்தாள்னு சொல்லப்படுகிறது. அடியனுக்கு தெரிந்து இந்த பாடல் ஒரு 47-48 வயது உடைய ஒரு பெண்மணி. அவங்க திடீர்னு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி ஏற்பட்டது. கைகால்கள் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் அசைந்து கொண்டே இருக்கிற மாதிரி போய் எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாமல் போய் ரொம்ப சிரமப்பட்டு பெரிய அளவில் வைத்தியம் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த பதிகத்தை தினமுமாக ஓதி வைத்தியம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப கடினம்னு சொல்லப்பட்ட நோய் தீர்ந்து ஒரு 3-4 வாரங்களில் அவங்க சரியாகிய மீண்டு வந்த செய்தியெல்லாம் அடியன் நேரடியாக, ரொம்ப சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அடியன் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டது. பார்த்துமே பேசினவங்க கிட்ட இன்றைக்கும் அவர்கள் அந்த பெருமானிடத்தையும் சம்பந்த சுவாமிகள் பாடி கொடுத்த அந்த பதிகத்தினிடத்தையும் அவ்வளவு ஒரு ஸ்ரத்தை அவர்களுக்கு இருக்க பார்க்கிறோம். நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரியான இது இப்படி சொல்லும்போது திருபுவனம் கம்பகரேஸ்வரர் ஞாபகம், நடுக்கம் தீர்த்த நாயகர்னு தான் பேர். அந்த அந்த ஒரு ஒரு திடீர்னு ஒரு பயம் ஏற்பட்டு ஒரு நடுக்கம் வந்ததுன்னா தீர்க்கக்கூடிய தன்மை இது. அந்த விதத்தில் இது நரம்பு
அது நரம்பு சம்பந்தமான வியாதின்னு சொல்கிறோம். முயலகன்னு சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வருது வந்து நடராஜ பெருமானுக்கு காலடியில் இருக்கக்கூடியவர் நடராஜ பெருமானுக்கும் சரி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் கீழே 2 பேருக்குமே திருவடியில திருவடியில் அவனைத்தான் போட்டு அழுத்தி கொண்டிருப்பார்கள். அது வந்து ஒரு விதமான அறியாமையினுடைய வெளிப்பாடு. அந்த அறியாமையினுடைய வெளிப்பாட்டுக்கு தான் முயலகன்னு பேர். அறியாமை நமக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தும். அன்பார்ச்சுனேட்லி அறியாமை பல இடத்துல நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருது. ஆனா உள்ளபடியே அறியாமை ஒரு கலக்கம் தான். ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு குருட்டு தைரியம்ன்றவாங்க. அந்த மாதிரி தான் அது ஒரு கலக்கத்தை தான் தரக்கூடியது. அந்த நோயைத்தான் சுவாமிகள் தீர்த்து தரார். அது உடம்புக்கு ஏற்படும் போது ஒரு நடுக்கத்தை கொடுத்துரும், ஒரு பயம் வந்துடும். இந்த பயத்தினால ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் உடம்பு தாங்காமல் விழுந்துடுது. அதை தீர்த்து கொடுக்கிறார் இந்த பதிகம் பாடி. துணிவளர் திங்கள்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகம் பாச்சராசராமத்து பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். அந்த பெண்ணினுடைய நிலையையே எடுத்துச் சொல்லி இவள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தித்து சுவாமிகள் கேட்க எம்பெருமான் அதை ஸ்வஸ்தம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி புராணம் சேக்கிழார் மூலமாக அறிகிறோம். அந்த பகுதிகள் எல்லாம் கடந்து நீங்கள் காவேரி வடகரையில் நடந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நாமக்கல் அது வழியாக அப்படியே போய் கொங்கு நாடு வந்துடும். சுவாமிகள் இப்போ சோழ நாட்டினுடைய எல்லையெல்லாம் ஒரு மாதிரி கடந்து கொங்கு நாட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார். கொங்கு நாட்டில் பல தலங்கள் சுவாமிகள் 7 தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள். கொங்கேழு அப்படின்னு அதை ஒரு தொகுப்பு மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம், இந்த 5 சோமவாரத்தில் ஒரே நாளில் இந்த 7 தலங்களையும் தொடர்ந்து போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மரபு உண்டு. ஒரு விரதம் மாதிரி ஏற்றுக்கொள்வார்கள். அதை காலையில் கிளம்பி கார்த்தாலேருந்து ராத்திரிக்குள்ள 7 தலங்களையும் ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து 7 தலங்கள்னு வச்சுப்பாங்க. இல்லை பெரும்பாலும் சிலர் கரூர்லேருந்து தொடங்குவாங்க. ஏன்னா கரூர் ஆனிலை, கரூர் பசுபதீஸ்வரர், வெஞ்சமாக்கூடல், பாண்டி கொடுமுடி, தென்பாண்டி கொடுமுடி, அப்புறமா நமக்கு திருச்செங்கோடு, பவானி திருநனா, பவானி திருத்தனா தலம், அப்புறம் மீதி 2ம் திருப்பூர் கிட்ட இருக்கக்கூடிய திரு அவினாசி அப்பர், அவரும் பூண்டி முருகன் பூண்டி. இந்த 7 தலங்களையும் ஒரு நாள்ல போய் தரிசனம் பண்றாங்க. ரொம்ப ஆயிரமா மக்கள் செய்யறாங்க. பெரிய பெரிய பேருந்துகளில் 50-60 பேரும் கலந்துக்கிட்டு அடியார் திருக்கூட்டத்து அடியார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த நிறுவனங்கள் மூலமாக ஏற்பாடு, திருமணங்கள் மூலமாக ஏற்பாடு செய்வாங்க. அதில் போய் கலந்து கொண்டு பல தலங்களையும் அந்த 7 தலங்களை ஒரு நாளில் தரிசனம் பண்ணுறதை 5 வாரம் செய்கிறவங்கலாம் இருக்காங்க. 5 சோமவாரமும் இந்த 7 தலங்களையும் தரிசனம் பண்ணுறதுலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்யக்கூடிய அடியார்கள் அந்த 7 தலங்கள், கொங்கேழுன்னு சொல்லி கொண்டாடப்படும் 7 தலங்கள். கொங்கு நாட்டில் இன்னும் பல தலங்கள் உண்டு. பாடல் பெற்ற தலங்களாக நமக்கு கிடைப்பது இந்த 7 தலங்கள் முக்கியமானது. அந்த தலங்களுக்குள்ளே கொடிமாடச் செங்குன்றூர் என்று சொல்லப்படும் திருச்செங்கோடு திருத்தலத்தில் அடுத்த அற்புதத்திற்கான இடமாக பெருமான் திருவுள்ளம். அதனால் அந்த திருத்தலத்திற்கு எழுந்தருள்றார். இந்த மாதிரி இந்த மலைக்கு போகிறதெல்லாம் இப்போ திருச்செங்கோடு ஒரு மாதிரி ஒரு குன்று தான். பட் இப்போல்லாம் நிறைய வசதிகளோடு இருக்கும். அப்போ இதே மாதிரி ஏதாவது பாதை கீதை இருக்குமா? இல்லை நிச்சயமா இருந்திருக்கணும். ஏன்னா ரொம்ப கடினமான மலை. அது நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி செங்குத்தா இருக்கும். ரொம்ப செங்குத்தாவே இருக்கும். அது ரொம்ப கடினமான மலை தான். அது ஏறி போறது, ஏறதுக்கும் வழி இருக்கு. ஆனா பெரும்பாலும் இந்த வண்டியில போகக்கூடிய சௌகரியம் இருக்கிறதுனால பெரும்பாலும் அதுல போயிடுறாங்க. ஆனா வேண்டிக் கொண்டு மலையேறி தரிசிப்பவர்களும் நிறைய உண்டு. பிரார்த்தனையாக சுவாமிகள் காலத்துல பாதி காடாக இருந்த பகுதிகள் எல்லாம் கடந்து தான் அவங்க நடந்து போய் தான் தரிசனம் செய்திருக்கணும். அப்படியான அந்த திருத்தலம் திருச்செங்கோடு, அந்த திருத்தலத்திற்கு சுவாமிகள் எழுந்தருள்றார். அது ஒரு மாதிரி மழைக்காலம் முடிந்து திருநனா தலத்துலலாம் மழைக்காலத்தில் இருக்கார். அதை முடிச்சு திருச்செங்கோடு தலத்திற்கு வரும்போது குளிர்காலம் தொடங்கி விடுகிறது. இந்த மழை முடிந்து குளிர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு இடைப்பட்ட பகுதியில் ஜுரம் ஏற்படுறது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் சீசனல் சேஞ்ச் அந்த மாதிரி ஒரு வெப்ப மாற்றம், அதனால ஏற்பட்ட ஒரு நோய், அது குளிர் ஜுரமாக போய் அடியார்கள் ரொம்ப சிரமப்படக்கூடிய அளவில் போய் அடியார்கள் உடம்பெல்லாம் தளர்ச்சி பட்டு அவங்க விழுந்திருக்காங்க. சிவபூஜை செய்ய முடியல, சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ண முடியாமல் துன்பப்படுறாங்க. 2வது கொங்கு நாடு உங்களுக்கு அந்த பக்கம்லாம் குளிரும் கொஞ்சம் கூடவே இருக்கும், நல்ல அடர்த்தியான குளிர் இருக்கக்கூடிய பகுதி. அதனால அந்த இடத்துல இது ரொம்ப ஜாஸ்தியாகவே போக அப்படி அவர்கள் துன்பப்படக்கூடிய ஒரு நிலையில சுவாமிகள் அங்கே திருச்செங்கோடு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் திருமணத்தில் தங்கி இருக்கும் போதுதான் வினைவசத்தினாலே வரக்கூடிய இந்த நோய் முதலியவைகள் எல்லாம் திருநீலகண்டத்தின் பேரில் அடியார்களை தீண்டாமல் போகட்டும்னு சொல்லி திருவுள்ளம் பற்றி அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் மகதறிவீர்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடுறார். செய்வினை வினை வந்தெம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு முடியக்கூடிய பதிகம். ஒவ்வொரு பாடலும் திருநீலகண்டம் தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு சொல்லி முடியும் திருநீலகண்ட பதிகம். அந்த பதிகத்தை பெருமானை நோக்கி விண்ணப்பமாக வைக்கிறார். அது இப்போதும் கூட ஜுரம் முதலிய நோய்களை தீர்த்து தரக்கூடிய அற்புதத்தை நடத்துவதை பார்க்க முடிகிறது. ரொம்ப சாதாரணமாகவே மருந்து எடுத்துக்கிறது பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. அந்த மருந்து நமக்கு வேலை செய்யணும்னா அந்த இடத்துல திருவருள் இருக்கணும் தான் சொல்கிறோம். அதனால் இப்போ சம்பந்த சுவாமிகள் பண்ணினார் நமக்கு நடக்காதான்னு கேட்டால் அந்த சிரத்தை நமக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இறைவன் திருவருளால் தான் ஒரு மருத்துவரோ ஒரு மருந்தோ நமக்கு கிடைச்சது. அதுக்கே முடியாமல் நிறைய பேர் சிரமப்படுறதை பார்க்கிறோம்.
திருவருளாலே நமக்கு அந்த ஒரு மருத்துவம் பார்த்துக் கொள்வதற்கோ அந்த மருந்து கிடைப்பதற்கோ அந்த மருந்து நமக்கு உடம்புக்கு ஒத்து போறதுக்கோ ஒரு ஒரு அருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இறைவன் செய்வது தான். அந்த சித்தத்தோடு கூடி பதிகத்தையும் சேர்த்து பாராயணம் செய்து அந்த மருந்து எடுத்துக்கிறதுங்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்ம வீட்டிலலாம் சாதாரணமாக உடம்பு சரியில்லைனாலே மருந்து கொடுக்கும்போதே சொல்லிக்கிட்டே தான் செய்வாங்க. அப்படி அவ்வினைக்கு வினையாம் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகம், அந்த திருநீலகண்ட பதிகத்தை அந்த தலத்திலே விண்ணப்பம் செய்து நோய் நீங்க பெறுகிறது. அது அந்த பிரதேசத்திலேயே நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னு சொல்லியே ஒரு கட்டுப்பாடு போல அது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த திருத்தலத்திலே சுவாமி மாதொரு பாகராக இருக்கிறார். உமையொரு பாகராக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம். முருகப்பெருமானும் விசேஷமூர்த்தி. ஆமா, சுவாமி முருகப்பெருமான் 2 பேருமே சுயம்புமூர்த்தமாக சொல்லப்படுகிறது. செங்கோட்டு வேலவர். செங்கோட்டு வேலவர். அது அந்த அந்த பிரதேசத்து மக்களுக்கே அவரிடத்தை ஒரு அந்யோன்யமான ஒரு பக்தி உண்டு. நிறைய பேர் அந்த பேரை வச்சுப்பாங்க. குழந்தைகளுக்கு அந்த செங்கோடன்கிற பேர் வைக்கிறது ரொம்ப பிரபலம் அந்த பகுதிகளில். அருணகிரிநாதர் திருப்புகழ் நிறைய பாடுறார். நாகமலைன்னு சொல்லி அந்த தலத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோட்டு வேலவரை நிறைய பாடி துதிக்கிறார் திருப்புகழில் அருணகிரி பெருமான். அந்த பிரதேசத்திலிருந்து வந்த நிறைய அருளாளர்கள் திருச்செங்கோடு தலத்தை தங்களுக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக கொண்டு வழிபடுபவர்கள். கோயில் உள்ள போனாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ரொம்ப நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அந்த செங்கோட்டு திருத்தலத்திலே சுவாமியை தரிசனம் பண்றார். அங்கிருந்து அதுக்கப்புறமா புறப்பட்டு கரூர் ஆனிலை பசுபதீஸ்வரர் கோயில், வெஞ்சமாக்கூடல், இந்த தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு சுவாமிகள் மறுபடியும் காவேரி கரையாகவே எழுந்தருளி கிழக்கு நோக்கி மறுபடியும் சோழ நாட்டை நோக்கி புறப்படுகிறார். அப்படியே காவேரி கரையோரமாகவே வருகிறார். சுவாமிகள் போகும்போதுமே அந்த பக்கத்துல ஈங்கோய் மலை அதெல்லாமும் தரிசனம் பண்ணி பாடிக்கொண்டே தான் போறார். அது வடகரையில போகும்போது இப்போ இங்கே அகண்ட காவேரி பக்கம் தான் கடந்து இருக்கணும். கடந்து தென்கரைக்கு வந்துடுறார். காவேரி வந்து அகண்ட காவேரியாக ஆகக்கூடிய இடத்துலேருந்து தான் சோழவள நாடு தொடங்குகிறது. அதான் ரொம்ப பிரம்மாண்டமாக புறப்பட்டு வரக்கூடிய காவேரியை கொஞ்ச தூரத்திலேயே ஸ்ரீரங்கம் தீவு தடுத்து நிறுத்தி காவேரியை 2ஆக பிரிக்கும்படியாக செய்து வளர்த்தி கொண்டு போய் அந்த தீவு முடிகிற இடத்துல மறுபடியும் கல்லணை கிட்ட போய் சேர்ந்து திருவையாறு ஆகுது. அதனால் அகண்ட காவேரி பக்கம் தான் கடந்து இந்த பக்கம் வராங்க. அப்போ சோழ நாட்டினுடைய காவேரி தென்கரை தலங்கள். அதில் நமக்கு முதல்ல இன்றைய திருச்சிராப்பள்ளிக்கு கொஞ்சம் புறத்தில் இருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை, அந்த பெருமானை பாடுகிறார். அங்கிருந்து வந்து திரு மூக்கீச்சரம், திருமுக்கீச்சரம்ங்கிறது திருச்சிராப்பள்ளிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கோயில். பஞ்சவர்ணேஸ்வரராக சுவாமி இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்தை பாடுறார். அதுக்கு முன்னாடியே கற்குடி, உய்யக்கொண்டான் திருமலை அப்படின்னு அந்த தலத்திற்கு இப்போது பேரு. இந்த உய்யக்கொண்டான் திருமலை, அந்த பெருமானை பாடுகிறார். அதுவுமே முற்கால சோழருடைய கட்டுமானம். ரொம்ப அற்புதமான கட்டுமானம். திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டை மாதிரியே பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மலை தலம். அது ஒரு பெரிய குன்று மாதிரி இருக்கும். அந்த குன்றின் மேலே இருக்கக்கூடிய சுவாமி. அந்த திருத்தலமும் தருமபுரி ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்ட தலம். அந்த வரிசையிலே நமக்கு அடுத்தது திருச்சிராப்பள்ளி. நன்றுடையானை தீயதிலானைன்னு சொல்லி தொடங்கக்கூடிய பதிகம் பிள்ளைப்பேறு காலத்திலே ஓத வேண்டிய பதிகமாக அது சொல்லப்படுகிறது. தாய்மானவ சுவாமிக்கு அந்த பெருமான் செட்டி பெண்ணுக்காக வந்து தாயாக வந்திருந்த அந்த பிரசவம் எல்லாம் பார்த்த சிறப்பினாலே அந்த பதிகத்தை பிள்ளைப்பேறு வேண்டி இருப்பவர்கள் பிள்ளைப்பேறு காலத்திலேயும் கூட, கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய காலத்திலேயும் கூட தொடர்ந்து பாராயணம் செய்து வர சுகப்பிரசவமாக ஏற்படும், பெருமான் அருளாலே ரட்சை இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிறப்போடு சொல்லப்படும் பதிகம். அந்த பதிகத்தை அந்த திருத்தலத்திலே சிராப்பள்ளி பெருமானை நோக்கி பாடுகிறார். அடுத்தது முக்கியமா திரு ஆனைக்கா. ஆனைக்கா திருத்தலத்திற்கு வரார். அது பெருமானுடைய பஞ்சபூத தலங்களிலே ஒன்றாக சொல்லப்படுவது. அந்த திருத்தலத்தினுடைய அழகை பல பதிகங்களாலே அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் பாடுறார். அதில் நமக்கு கூடர் சதுக்கம்னு ஒரு திருமுறை ஒன்று பாடுறார், ஒரு பதிகம் ஒன்று பாடுறார். கூடர் சதுக்கம்ங்கிறது ஒரு சதுரம் மாதிரி. அதுக்கு 4 மூலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாடல்லேயும் ஒவ்வொரு பாட்டிலேயும் அந்த ஒரு குறிப்பிட்ட 4 தலங்களை மீண்டும் மீண்டும் வைத்து பாடிக்கொண்டே போவார். ஒன்று திரு ஆனைக்கா, அந்த தலத்தில் பாடுறது. மற்றொன்று திரு மகேந்திரப்பள்ளி, அது அந்த பக்கம் அங்க இருக்கு. 3வது திரு ஆரூர், திருவாரூர் தலம். 4வது திரு கைலை, கைலாய வரையிலும்.
இந்த நாளையுமே ஒவ்வொரு பாடல்லையும் இந்த நாளையும் வைத்து பாடுவார். 4 டைரக்ஷனுக்காக வச்சதா இது? என்ன கணக்குல இதை அப்படின்னு தோக்குறாருன்னு எனக்கு. தெரியல, அப்படியுமே நம்மளால வரல. அப்படி சொல்ல முடியல. ஆனா கூடர் சதுக்கம்னு ஒன்னத்தை பாடுறத சேக்கிழார் பெருமானும் இதே பேர்லயே பதிவு பண்ணிடுறார். திருவானைக்காவில் இந்த கூடர் சதுக்கத்தையும் பாடி கொடுக்குறாருன்னு சொல்லிடுறார். அதனால தான் இன்னைக்கும் திருவானைக்கா கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமி சன்னதியினுடைய அந்த வெளிப்பிரகாரத்துல துவஜஸ்தம்பம் இருக்கும். அது நகரத்தார்கள் திருப்பணியாக செய்த அந்த அந்த திருப்பணி, அது முழுக்க அந்த பிரகாரமே பெரிய பெரிய தூண்களோட இருக்கும். நிறைய பேர் அந்த பெரிய தூண்களை பார்த்துட்டு இது 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்படுதுன்னு நினைச்சுப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டுல இப்போ பண்ணினது தான் அந்த திருப்பணி. இப்ப நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். நகரத்தார்கள் திருப்பணி அது. அதுல நீங்க ரவிவர்மா ஓவியங்கள் எல்லாத்தையும் சிற்பமா பார்க்கலாம். அதனால அப்படியே ரவிவர்மா ஓவியங்கள்ல அந்த சகுந்தலா துஷ்யந்தன் அந்த கதையெல்லாம் அப்படியே சிற்பங்களாகவே வடிச்சிருப்பாங்க. அந்த அதே மாதிரி கொஞ்சம் ஆங்கிலேய ஓவியங்களுடைய தாக்கம் எல்லாம் அந்த சிற்பங்கள்ல பார்க்கலாம். அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதுனால இந்த நூற்றாண்டுல பண்ணியிருக்க முடியாதுன்னு சிலர் நினைச்சுக்கிட்டது. அது நகரத்தார்கள் திருப்பணியாக 20ஆம் நூற்றாண்டுல செய்யப்பட்ட திருப்பணி அது. இங்கேயும் எனக்கு ஒன்று சொல்லணும் என்னன்னாக்கா, அம்மனோட பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் அது. அகிலாண்ட ஈஸ்வரி. அகிலாண்ட ஈஸ்வரி. ஆமா, மேலே அகிலாண்ட சொல்லுவாங்க. ஈஸ்வரிங்கிற ரொம்ப அழகான திருநாமம். அங்க சுவாமி ரொம்ப சின்ன திருமேனியாக தண்ணீரை அம்பிகை கைகளால பிடித்து கெட்டிக்க செய்த திருமேனி. ஒரு ஒரு உள்ளங்கையில எவ்வளவு தண்ணி அள்ள முடியுமோ ஆஹா. அவ்வளவு தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை அப்படியே சுவாமி திருவருளால் அது ஒரு லிங்கமாக அது கட்டியா போகும்படியா பண்றார். அந்த திருமேனியை தான் அம்பிகை வைத்து வழிபாடு செய்தாள். சம்புகேஸ்வரராக இருக்கக்கூடிய வெண்ணாவல் பெருமானவர், அந்த வெண்ணாவல் முனிவருக்கும் அருள் செய்த அந்த சிறப்பெல்லாம் கோச்சங்க சொல்லப்படுகிறது. சோழன். கோச்செங்க சோழனுக்கு அவதார தலம், அவர் செய்த திருப்பணி அதெல்லாம் சிறப்புற்ற தலம். அதற்கு முற்பிறவியிலே அவர் சிலந்தியாகவும் புஷ்பதந்தன் ஒரு யானையும் வந்து இருவருமாக பூஜை செய்து யானைக்கு பெருமான் கைலாய காட்சி கொடுத்து, சிலந்தி சிவபூஜை செய்ததுனாலே அரச குலத்திலே பிறவி, ஆனால் யானைக்கு செய்த அந்த ஒரு சின்ன இதனாலே மீண்டும் ஒரு பிறவின்னு செய்து கொடுக்கிறார். அப்படி கோச்செங்கோச்சோழனாக தோன்றித்தான் பல மாடக்கோயில்கள் எல்லாம் எடுத்து யானையரா சிறப்பை கோயில். பார்க்கிறோம். அப்படி திருவானைக்கா அதுவும் ஒரு மாடக்கோயில் அமைப்பு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய சுவாமி சன்னதி கர்ப்பகிரகம் எல்லாமே நகரத்தார்கள் திருப்பணியாத்தான் இருக்கு. முழுக்க அது திருச்சிராப்பள்ளி பகுதியில் மலைக்கோட்டையும் ஸ்ரீரங்கம் தீவும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு யுத்தத்தின் போது ஆளுக்கு ஒரு இடமா பிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து அவர்கள் சர்வநாசமாக ஆக்கி கொடுத்தது. கோயில் பெரும்பகுதி அதெல்லாம் இடிச்சு நாசமா போயிருந்ததை இந்த நூற்றாண்டுல எடுத்து பெரிய திருப்பணியாக நகரத்தார்கள் செய்த பணி அது.